இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு இந்த வாரத்தோட டாஸ்க்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது 2 சாம்ராஜ்யமா பிரியப் போகுது. அதுல நம்ம யூசுவலா நம்ம பிக் பாஸ்ல பார்த்த டாஸ்க் தான். ஸோ அதுல ஒண்ணு வந்து தர்பீஸ் சாம்ராஜ்யம் திவாகர் அவர்கள் தலைமையில, இன்னொன்னு வந்து கானா சாம்ராஜ்யம் கானா வினோத் அவர்களோட தலைமையிலன்னு 2 குரூப்பா பிரியுது. அதுல வர இதுல இந்த இந்த டாஸ்க் வச்சாலே எப்பவுமே பயங்கரமா சண்டை வர்றது உறுதி. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இந்த வாரம் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா 2 பேருமே இரு துருவங்கள் நம்ம பிக் பாஸ்ல. ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ப்ரோமோ 2ல வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கும் சண்டை. அதாவது விக்கல்ஸ் விக்ரம் ஒரு புறம், பார்வதி அண்ட் கம்ருதீன் மறுபுறமா இருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு சண்டை போடுறதோ கருத்து எடுத்து வைக்கிறதோ தப்பே கிடையாது. ஆனால் இவர் விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுறாருனாக்கா பயங்கரமாக மாக் பண்ணுற மாதிரி குக்கு 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 அப்படின்லாம் பேசுகிறாரு. அது நமக்கே கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகளாக எடுத்து வச்சாருனாக்கா அது வந்து இன்னும் இதுவாகும். நேத்தெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் லாஸ்ட் வீக் சாண்ட்ரா பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே மேனரிசத்தை இவர் ஃபாலோ பண்ணார். இவர் என்ன ஆயிடுச்சுன்னா 4 வாரமாக இவரை ஒரு மாதிரி அமைதியான ஒரு இதில் பார்த்துட்டு திடீர்னு வந்து மீசையெல்லாம் எடுத்துட்டு மீசையோடு இருந்தால் நல்லவர், மீசையெல்லாம் எடுத்தால் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி இவர் மீசையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பயங்கரமாக மாக் பண்ணுறாரு. அதே மாதிரி நேற்று லைவில் கூட பார்த்தேன். கனியும் அவங்க விக்கல்ஸ் விக்ரமும் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அதான் சொல்லலை, எனக்கு இன்னும் பர்சனல் ஃபேவரட் வரல. பட் ஆனால் ஒருத்தரோட அடிப்பட்டதை வந்து சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு தெரில. பார்வதி வந்து அடிப்பட்டதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எனக்கு என்னமோ தெரில, சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் பேசினார் கனிக்கிட்டக்க. அது என்னால் இது பண்ண முடியல. ஈவன் அதான் நான் சொல்கிறேனே, ஆப்போசிட் சைடில் யாருக்காவது அடிபட்டிருந்தாலும் அடிப்பட்டதை வந்து கொண்டாடுற மனநல மேலே நம்ம இருக்கக்கூடாது. வார்த்தைகளாக தான் எடுத்து வைக்கணுங்கிறது என்னோட கருத்து. ப்ரோமோ 3ல வந்துட்டு சபரி வர்சஸ் இதுவாயிடுச்சு. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. சபரி தானே கேப்டனு, அவர் ஏதோ வந்து ஒன் சைடடாக எடுத்துட்டார் போல இருக்குது. அதுக்கு பிரஜன் வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட் இதுலேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சபரிக்கிட்ட பிரஜனும் சாண்ட்ராவும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. ஸோ இது எந்த இஷ்யூ பற்றி அப்படிங்கிறது தெரில. லைவில் அந்த டாஸ்க் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டேவே ஒரு மாதிரி சண்டை, அதே மாதிரி கொஞ்சம் சிரிப்பு அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சாம்ராஜ்யம் போது எல்லாமே கலந்து தான் வரும், ஃபைட்டு அதெல்லாம் வந்துட்டு. ஸோ இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போகுது, பார்வதிக்கு இன்னும் கண்ணு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன் நாள் போக போக. தேங்க்ஸ்.